வணக்கம். நாம தினமும் கேட்குற டிராஃபிக் சத்தம், திருவிழா இரைச்சல் இதெல்லாம் ஒரு கட்டத்துல நமக்கு பழகி போயிடுது இல்லையா? ஆனா இந்த சத்தங்களுக்கு பின்னாடி நமக்கு தெரியாம ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இந்த வரிய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சத்தம் நமக்கு பழகி போறது தான் பிரச்சனையே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம காதுகள் சரி விடுன்னு சொல்ல பழகிருச்சு. ஆனா நம்ம உடம்பும் மனசும் பாதிக்கப்படுறது மட்டும் நிக்கவே இல்ல. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, முதல்ல இந்த கேட்காத ஆபத்துனா என்னன்னு நாம தெரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்மள ரொம்ப எரிச்சல் படுத்தின இந்த வண்டி சத்தமும், பக்கத்துல நடக்கிற கட்டட வேலை சத்தமும் போக போக நம்ம காதுகளுக்கு பழகிடுது இல்லையா? அந்த உணர்வே இல்லாம போறது தான் ஒரு பெரிய ஆபத்தோட முதல் அறிகுறி. அதத்தான் நம்ம மிஸ் பண்றோம். அப்போ இந்த சத்தம் எல்லாம் நம்ம உடம்ப நிஜமாவே எப்படி பாதிக்குது? வாங்க பார்க்கலாம். இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. 85 டெசிபல். இது கிட்டத்தட்ட ஒரு லாரி நம்ம பக்கத்துல வேகமா போறப்போ வர்ற சத்தத்துக்கு சமம். இந்த அளவுக்கு மேல நாம தொடர்ந்து சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா அது வெறும் காது வலி இல்லைங்க, அது நம்ம உடலையே தாக்குற ஒரு பெரிய உடல்நல பிரச்சனை. இதனால வர்ற விளைவுகள் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சீரியஸ். நிரந்தரமா காது கேட்காம போறது, பிளட் பிரஷர் அதிகமாகிறது, நிம்மதியான தூக்கம் இல்லாம போறது, ஏன் மன அழுத்தம் வரைக்கும் இதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகம். சொல்லப்போனா இந்த சத்தம் நம்ம ஆரோக்கியத்தை அமைதியா அரிச்சிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் வர்ற பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பொதுவான ஆபத்து. குறிப்பா குழந்தைகள், வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்கள இது ரொம்பவே மோசமா பாதிக்குது. இப்போ ஸ்கூல் பக்கத்துல அதிகமா சத்தம் கேட்டா குழந்தைங்களோட கவனம் சிதறும். அவங்களால சரியா படிக்க முடியாது. இதனால அவங்களோட கத்துக்கிற திறனும் மன வளர்ச்சியும் நேரடியா பாதிக்கப்படுது. அமைதியான சூழல் அவங்களோட அடிப்படை உரிமை இல்லையா? உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஓய்வும் அமைதியும் எவ்வளவு முக்கியம். ஆனா இந்த அதிகமான சத்தம் அவங்க சீக்கிரம் குணமாகறத தடுத்து அவங்களோட உடல்நல பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கிடும். இந்த பாதிப்பு மனுஷங்களோட மட்டும் நிக்கிறதில்ல. நாம உருவாக்குற இந்த இரைச்சல் நம்மள சுத்தி இருக்கிற பறவைகளையும் விலங்குகளையும் ரொம்பவே பயமுறுத்துது. அதனால பாவம் அதுங்க தன்னோட இடத்தை விட்டே ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் தான் இருக்கு. தீர்வு ரொம்ப சிம்பிள். தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறத நிறுத்துறது, வீட்லயும் வண்டிலையும் பாட்டு சத்தத்தை கொஞ்சமா குறைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும். ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால உருவாக்க முடியும். சைலண்ட் ஜோன், அதாவது அமைதி மண்டலம் பத்தி நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் பக்கத்துல அதிகமா சத்தம் போடுறது சட்டப்படி தப்பு. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அமைதிங்கிறது ஒரு வசதி இல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவை. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அமைதியா போடுறதும், நைட்டு 10 மணிக்கு மேல பட்டாசு மாதிரி பெரிய சத்தம் போடாம இருக்கிறதும் வெறும் நல்ல பழக்கங்கள் மட்டும் இல்ல, அது நம்ம சமூகத்து மேல நமக்கு இருக்கிற அக்கறை. சரி, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கலான்னு கடைசியா பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. வண்டியோட ஹாரன் சத்தமோ தேவையில்லான இரைச்சலோ இல்லாத ஒரு நகரத்தை. நான் உங்களே கேட்கறேன், நாம எல்லாரும் மனசு வச்சா அப்படி ஒரு அமைதியான நகரத்தை உருவாக்குறது உண்மையிலே சாத்தியம்தானே? கடைசியா சொல்ல வர்றது ஒரு சிம்பிளான உண்மைதான். நாம அமைதியா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. ஒரு அமைதியான சமூகம் தான் ஆரோக்கியமான சமூகம். வாங்க, இதை நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம். இந்த விழிப்புணர்வை உங்க நண்பர்கள்கிட்டயும் கொண்டு சேருங்க. இந்த ஹேஷ்டேக்களை பயன்படுத்தி நீங்களும் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மாற்றம் நம்மகிட்ட இருந்து தொடங்கட்டும். நன்றி.